இந்த 3 பொண்ணுங்களுமே சேர்ந்து கேட்டுன்ற அந்த ஒரு பொண்ணை அரைக்குறையா ட்ரெஸ் பண்ண வச்சு ஜானுக்குமே வீடியோ கால் பண்றாங்க. அவளுமே நீ என் வீட்டுக்கு வான்னு சொல்றா. ஆனா நீனுமே வரும்போது ஜெட்டியோட தான் வரணும்னு சொல்றா. அவனுமே அட கடவுளை இதை நான் எப்படி போட்டுட்டு வருதுன்னு யோசிக்கிறான். சோ அப்ப நீ வரலையா அப்படின்னு ஏக்கத்தோட அவ கேட்க அதுல மயங்கின ஜானுமே இல்ல எப்படியாவது பால்கனி வழியா எகிரி குச்சி வந்துடுறேன்னு சொல்ல இவனுமே ஒரு துண்டை கட்டிட்டு பால்கனி வழியா ஏறி வந்துட்டு இருப்பான். ஆனா அந்த பொண்ணுமே வேணுனே ரூம் நம்பரை மாத்தி சொல்லியிருப்பா. இது தெரியாம இவனுமே ஒரு ரூம்ல போந்து ஜெட்டியோட படுத்திருப்பான். சடனா அவன் காலேஜ் பிடி டீச்சர் வந்துடுறாங்க. அதிர்ச்சியில ஷாக்கான அந்த பிடி டீச்சர் மேண்டே யாரா நீன்னு கேட்க அவனுமே பெட்டிக்குள்ள போய் ஒளிய பார்க்க அந்த மாமியுமே அவனை தரன்னு இழுத்துட்டு போய் அவனோட கோச் கிட்டே போய் விட்டுறாங்க. அங்க இருக்க எல்லாருமே அவனை பார்க்க அவனோட கோச்சுமே அவனை அசிங்கமா திட்டிட்டு இருக்காங்க. அப்பதான் கேட்டுமே வந்து தெரியாம ரூம் நம்பர் 1 மட்டும் மாத்தி சொல்லிட்டப்பான்னு சொல்ல அதை பார்த்து காண்டாய் அவனுமே ரூம்குள்ள ஓடிடுறான். நெக்ஸ்ட் டே அவனுமே காலேஜ் வரையில பொண்ணுங்க எல்லாமே அவனை பார்த்து பயங்கரமா சிரிக்கிறாங்க. அங்க அவனுமே பேஸ்கெட் பால் விளையாட போக அங்கேயும் எல்லா பசங்களும் அவனை ஒரு மாதிரி பாக்குறாங்க. ஆனா இவனுமே அதெல்லாம் கண்டுக்காம பேண்ட கழட்டிட்டு விளையாடுறதுக்கு போறான். பார்த்தா நேத்து போட்ட சட்டியை ஒன்னும் உள்ள போட்டுட்டு இருக்கான். ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்து ஏன்டா ஒண்ணு இந்த கருமத்தை போட்டுட்டு இருக்க சொல்லி கேட்க டேய் இதுலயுமே என்னடா இருக்குன்னு ஜானுமே சொல்ல யாரா வேணா அங்க இருக்க சுத்தி இருக்க எல்லாருமே பாக்க ஜானுமே பாக்குற எல்லாருக்கிட்டயுமே இந்த லேடிஸ் செடி போட்டாதான் நல்லா கம்ஃபர்டபுளா பேஸ்கெட் பால் விளையாட முடியும்னு சொல்றான். அவனுக்கு ஏதோ ஆயிடுச்சுட்டு அவங்க எல்லாருமே அவனை ஒரு மாதிரி பாக்குறாங்க. ஆனா இவனுமே பாலை எடுத்துட்டு போய் ஜம்ப் பண்ணி ஃப்ரண்ட் ஃபிளிப் அடிச்சு அந்த குப்பை தொட்டியிலுமே பாலை கரெக்டா போட்டுறான். இதை பார்த்து அங்க இருந்து எல்லாருமே வியந்து போயிடுறாங்க. அடுத்தபடி எல்லாருமே அதே மாதிரி லேடிஸ் செடி போட்டுக்கிட்டு லைனா பாலையுமே த்ரோ பண்றானுங்க. அப்பதான் ஜான் மாதிரி எல்லாரும் நல்லா விளையாட முடியும்ட்டு அந்த காலேஜ்ல இருக்க எல்லா பசங்களுமே அதே மாதிரி செடி போட்டுக்கிறானுங்க. ஜானால லவ் பண்ணி ஏமாத்தப்பட்ட அந்த 3 பொண்ணுங்களும் இவனுமே நம்ம பழி வாங்க நினைச்சா இவனுமே அதை சமாளிச்சு தப்பிச்சிடானேன்ட்டு துண்ணி இவனை வேற ஏதாவது பண்ணணும்னு யோசிக்கிறாங்க. அந்த கேட்டுன்ற பொண்ணுமே இன்னும் ஜான் கூட க்ளோஸ் ஆக வைக்கிறாங்க. கரெக்டா ஜானோட பர்த்டே அன்னைக்கு நான் உன்னை லவ் பண்ணலன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அவளும் அதே மாதிரி ஜானோட பர்த்டே அன்னைக்கு நானுமே உன்னை லவ் பண்ணல சும்மா நடிப்புக்கு தான் பழகினேன் அப்படின்னு கேட்டு சொல்ல இதை கேட்டு பிளே பாயா இருந்த ஜான் நம்ம பல பொண்ணுங்களை லவ் பண்ற சொல்லி ஏமாத்திருப்போம் கடைசியா இவன் நம்மளே ஏமாத்திட்டான்ட்டு அப்பதான் இவன் பண்ணதெல்லாம் தப்புன்னு புரிஞ்சுக்கிறான். பொண்ணுங்களை லவ் பண்ணி ஏமாத்துறதெல்லாம் மிகப்பெரிய தப்புன்றத உணர்றான்.